வணக்கம் மக்களே. எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது மிக முக்கியமான 7 விதமான அறிவிப்புகள் மற்றும் சலுகை இருக்கிறது மக்களே. அதை பற்றி தான் இந்த காணொளியில் முழுமைக்கும் பார்க்க போகிறோம். ஆகையால் பொதுமக்கள் அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி, வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். எஸ்பிஐ வங்கி கணக்கு இருக்கா? அப்போ கட்டாயமாக இதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கால்வாசி பொதுமக்களிடம் ஒரே ஒரு எஸ்பிஐ வங்கி கணக்காட்சி கட்டாயமாக இருக்கும். அப்படி உங்களிடம் எஸ்பிஐ வங்கி கணக்கு இருக்கிறது என்றால் இந்த ஒரு பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கானது தான் மக்களே. வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய எஸ்பிஐ வங்கி கணக்கில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது அனைத்தையும் தெரிந்து கொள்ள புதிய சேவை பற்றி எஸ்பிஐ வங்கி வழங்கி இருக்கிறது மக்களே. முதலாவது சேவை மக்களே, எஸ்பிஐ எஸ்எம்எஸ் சேவை. இதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இணைய சேவை இல்லாத நேரத்தில், உங்களிடம் ஸ்மார்ட் போன் இல்லாத ஒரு நேரத்தில் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 099237666666 என்ற ஒரு எண்ணில் எஸ்பிஐ மூலயமாக எஸ்எம்எஸ் சேவை எண்ணிற்கு BAL என்று டைப் செய்து எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டும் மக்களே. சிறு வினாடிகள் உங்களுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது என்று உங்களுக்கு திரையிலே காட்டிடும். உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி செக் பண்ண முடியல அப்படின்னா இந்த சேவையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களே. எஸ்பிஐ பேங்க் வாட்ஸ்அப் சேவை. உங்களிடம் ஸ்மார்ட் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்கிறது என்றால், அதாவது 91 90 22 69 02 26 என்ற ஒரு எண்ணை டயல் செய்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் மக்களே. அப்படி சேவ் செய்த பிறகு வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்து இந்த ஒரு எண்ணிற்கு ஹாய் என்று டைப் செய்து அனுப்பினால் பல ஆன்லைன் சேவைகள் காண்பிக்கப்படும். இதில் கெட் பேலன்ஸ் என்ற ஒரு விருப்பத்தை கிளிக் செய்தால் உங்களுடைய வங்கி கணக்கின் இருப்பு தொகை காண்பிக்கப்படும். மூன்றாவதாக எஸ்பிஐ யோனோ ஆப். இந்த ஒரு எஸ்பிஐ மொபைல் ஆப் மூலயமாக இப்போது ஆண்ட்ராய்டு மற்றும் iOS தளங்களில் கிடைக்கிறது. இதன் மூலயமாக நீங்கள் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிக்க முடியும். இது பேங்க் பேலன்ஸ் செக் செய்வது மட்டுமின்றி பணம் அனுப்புவது, அது மட்டும் இல்லாமல் வட்டி செலுத்துவது, லோன் எடுப்பது போன்ற பல சேவைகள் இந்த ஆப்பில் பயன்படுத்தலாம். நாலாவதாக அதே தான் எஸ்பிஐ யோனோ லைட் ஆப். உங்களுடைய ஃபோன் ரொம்ப சின்ன ஃபோன் தான், பழைய மாடல் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்பவே ஹேங் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் மக்களே. இதன் மூலயமாகவும் இந்த சேவைகளை எளிமையாக பெற முடியும். ஐந்தாவதாக எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங். அதாவது எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் இணையதளம் ஆன்லைன் எஸ்பிஐ அப்படின்ற ஒரு இணையதள பக்கத்திற்கு செல்ல வேண்டும். உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் சேவைக்கான பாஸ்வேர்டு மற்றும் லாகின் ஐடியை விவரங்களை உள்ளிட வேண்டும். உள்நுழைந்த பிறகு அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் செய்து அதில் பேலன்ஸ் விருப்பத்தை கிளிக் செய்தால் உங்களுடைய இருப்பு தொகையை அறிந்து கொள்ளலாம் மக்களே. அதன் பிறகு டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஸ். இந்த ஒரு ஆப் மூலயமாவும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணியும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை செக் பண்ண முடியும் மக்களே. 6 விதமான அறிவிப்புகள் பற்றி பார்த்திருப்போம். மறக்காமல் இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களே. மென்மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.